சரியா? கரெக்டா பண்றீங்களா செக் பண்ணுங்க. நீங்க மட்டும்தான். ஓகேயா? இப்போ நீங்க என்ன பண்ணீங்க? இப்போ இதே தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஃப்ரண்ட்ல ஒண்ணுமே இல்லை. இப்போ எனக்கு ஃப்ரண்ட் இவர் இருக்காதா? இவர் தாண்டி போய் இதை பண்ண முடியும். இவரில் இந்த மாதிரி 4 பேர் தான் அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. அளவுக்கு உங்களோட ரோல் போக்கட்டா இருக்கும். அவங்க ரோல் போக்கட்டா என்ன ஆகும்? ஷோல்டர் அடிப்படும், உங்க பேக் ஹிட் ஆகும், இந்த மாதிரி நிறைய அடிப்படாகும். அதனால உங்க ரோல் போக்கட்டா இருக்கும். இங்கிருந்தே கரெக்ட் பண்ணணும். அட்வான்ஸ் வந்து நான் இன்னும் பண்ணுறேன் பறந்து பண்ணுறதுலாம் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் நின்று பண்ணுறது, இந்த லாங்காக பண்ணுறது தான். உட்காந்த இடத்துலேருந்தே பண்ணணும். சரியா? உட்காந்த இடத்துலேருந்தே ஸ்லோவாக இதே ஷார்ட்டாக பண்ணணும். ஷார்ட்டாக எவ்வளோ ப்ரிசைஸாக உங்களோட அந்த ரோல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபீல்னஸ் தெரியும். ஃபீலிங் இருக்கணும். ஓகே கரெக்டாக பண்ணுவாங்க. அது பண்ணி ஒன்றுமே அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரியா? சரி ஓகே விழக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக போகக்கூடாது. சைடில் இந்த சைடில் போகணும். ஸ்ட்ரைட்டாக போகக்கூடாது. விழக்கூடாது. ஓகே அப்படி இல்லை ஸ்ட்ரைட்டாக போகக்கூடாது. ஆஹா குட் லைக் Okay, rapid questions. Okay. So, நாளை நீ பண்ற மிஸ்டேக் என்னன்னு தெரியுதா? ஃபர்ஸ்ட் லைன் வந்து பண்றது. இது பண்ணுவோம். இது வந்து ஏதோ நோட் இருக்கா? எஸ். இப்போ இத பண்ணுவோம். சில பாடி டிசைன் சவுண்ட் வரும். ஆனால் எல்லாருக்குமே வருது பார்த்தீங்களா? ஸோ அப்போ டெக்னிக் பார்க்கணும். நான் சொல்லுவேன் அது 3 விஷயங்கள் தான். லெக் எல் ஷேப்பில் இருக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் வந்து டேஸ்ட் பண்ணிக்கணும், ஃபார்வர்டு ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் வந்து கீழே வைக்கணும்னு அவசியம் இல்லை. கீழே இந்த டைரக்ஷன் இருக்கணும். இந்த ஆர்ம் உள்ள நார்மல் ஹெட் விட்டு உள்ள போகணும். அவ்வளோதான். உள்ள போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி கண்ட்ரோல் டிஸ்பிளே. சரியா? ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே again நான் சொல்றேன் பார்க்க ஜாலியா இருக்கும் ஈஸியா இருக்கும் ரொம்ப சென்சிட்டிவான கேம் என்ன சொல்றோமோ அது மட்டும் தான் நீங்க ஒரு விஷயம் செய்ய கூடாது ஏதோ ஒருத்தர் செய்யும்போது இன்னொரு செய்யக்கூடாது யா இப்போ இவர் வந்து இது பண்ணிக்கலாம்னு சொன்னா நீங்க போகணும் இந்த விஷயம் பேச பண்ணிருக்கேன் ஒரு பின்னாடி எனக்கு தெரியுமா எனக்கு தெரியாதா
ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் பார்க்கல, நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து தூக்கி த்ரோ பண்ணுறோம். த்ரோ பண்ணால் எங்கே வருவார்? அவர் மேலே தான் வருவார். உங்கள் கால் என்ன ஆகும்? இல்லையா? அதனால நம்ம சரௌண்டிங் முதல்ல எப்பவுமே செக் பண்ணணும். நம்ம சரௌண்டிங் செக் பண்ணணும். நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு செக் பண்ணணும். அவங்க இந்த டெக்னிக் என்ன பண்ண போகிறாங்கன்னு செக் பண்ணணும். நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே, அதனால ஸ்பேஸ் தான் எந்த டெக்னிக்குமே பண்ணணும். அதை இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து டக்குனு கையை விடுறது கால் விடுறது அப்படின்னா யார் வந்து என்ன விரும்புவாங்கன்னு தெரியாது. இப்போ ரோல் பண்ணிட்டே இருக்கீங்க, உங்கள் கையை நேராக நீக்கி ரோல் பண்ணுறீங்க. நேராக நீக்கி ரோல் பண்ணும்போது இன்னொருத்தர் உங்கள் கை மேலே ரோல் பண்ணணும். ஸோ அதனால ஓகே, நீங்கள் நடந்து போகும்போது அவர் மேபி கை இன்ட்ராக் பண்ணி வச்சிருக்கலாம். நீங்கள் ரோல் பண்ணும்போது அவர் ரோல் பண்ணி வராது, நீங்கள் அவர் கை இன்ட்ராக் பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் கால் வச்சு பார்த்தீங்க நடந்து வரீங்க, அவர் வர வீட்டில் அப்போ அவர் இந்த ஷோல்டர் சொல்லி வரணும். இதெல்லாம் சின்ன சின்ன பாசிட்டிவிட்டிஸ் நிறைய இருக்குது. இதுதான் இது வந்து மைல்டான விஷயம். இன்னும் இன்ஜுரிஸாக போகும்போது இன்னும் இன்ஜுரிஸ் வந்து அதிகமான சான்சஸ் நிறைய வரும். அதனால் இப்போ வந்து அந்த விஷயத்தெல்லாம் கரெக்ட் பண்ணும். கிளியரா? ரைட், சேம் சரியா? நீங்கள் 3 பேர் மட்டும் யாரெல்லாம் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, சூப்பராக பண்ணுறேன், எனக்கே தெரியுது நல்லா பண்ணுறேன், நீங்கள் எனக்கு தெரியுது நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறேன், நன்றி. 1 2 3 4 5 6 7 நீங்கள் எழுதுங்க. ஓகே, நீங்கள் எழுதுங்க. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யாரெல்லாம் வந்து இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோ அவங்க முன்னாடி வந்து இப்படி பட்டு பண்ணுறாங்க. அதாவது 3 நிமிஷம் ஆகும். ஓகே, இங்க வர நம்ம ஃப்ரெண்ட் ரெடி. இப்போ இந்த 3 பேருக்கு வந்தது மட்டும் பாருங்க. இப்போ இங்க இருந்து நீங்க இப்போ ஸ்டாண்டிங்ல பண்ண போறீங்க. அதே டெக்னிக் இப்போ ஸ்டாண்டிங்ல பண்ணுங்க. ஸ்டாண்டிங்ல பண்ணும்போது நின்ன இடத்துல பண்ணக்கூடாது, கொஞ்சம் புஷ் பண்ணி முன்னாடி போய் பண்ணுங்க. இப்போ யாரோ பண்ணிட்டு இருக்காங்க முன்னாடி அதே மாதிரி முன்னாடி போய் பண்ணுங்க. சரியா? பண்ணிட்டு இந்த மாதிரி இன்சிடென்ட் நீங்க எப்படி நின்று ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இன்சிடென்ட். கிளியரா? ஓகே, சரியா? பண்ணலாமா? பேசிக்கலி ரைட் அவங்க மட்டும் தான். ஓகே, அவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, புரியா? எல்லாரும் நீங்க வந்து பின்னாடி அவர் பண்ணுங்க. வாட்ச் பண்ணி எப்படி பண்றாங்க. ரெடி? வந்துங்க. வாட்ச் நல்லா அப்சர்வ் பண்ணலாம். அதே என்ன பண்றது? சும்மா டைரக்ஷன் பேஸ் அவ்வளவு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தனியாக பேசிக்கலி பார்க்கும்போது நிறைய வேலையே கிடையாது. அது எங்கேயுமே வருது டைரெக்டாக நீங்கள் பார்த்து மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஏயா ஒன்றும் பார்க்கலாம். இப்போ
வேற யார் கொண்டு போறீங்க ஒரு நல்லது எங்க பண்ணுங்க அவசரப்படுறீங்க வேகமா ஒன்று தள்ளி விடும்போது என்ன பண்ணுவீங்க எப்படி கேட்க முடியுமா இல்லையா யார் இன்னும் கம்ஃபர்டபுளா இல்லை நீங்க நீங்க மூணு பேர் ஒரு லைன் நீங்க பார்க்கணும் நம்ம ஒரு டெஸ்ட் வந்து சுத்தி என்ன இருக்கு குள்ள இருக்கா கல் இருக்கா ஓகே ஃபைன் அங்கே ஓகே அடுத்து நாலு பேர் சரி இதே மாதிரி ரோல் பண்ணுங்க சிம்பிளா ரோல் பண்ணி ஓகே முதுகு வந்து ஃபிளாட்டா கீழே படக்கூடாது ஃபிளாட்டா கீழே படுதுன்னா உங்களுக்கு ரைட் வந்து ஈக்குவல் சரியா ஃபிளாட்டா கீழே படக்கூடாது டயகனலா ஒரு சைடு ஆஃப் தி மட்டும் தான் பண்ணணும் ஃபிளாட்டா கீழே படக்கூடாது இதே பாரு என்னன்னா ஒரு வெயிட் வேல்யூ